ஆம், 2022ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பிறகு மீண்டும் உத்தரப்பிரதேச அரசியலில் பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்த காங்கிரஸ் கட்சி தயாராகி வருகிறது. இன்று ஜனவரி 12, 2026இல் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாநிலம் தழுவிய பிரம்மாண்டமான 2 முக்கிய திட்டங்களை அறிவித்துள்ளது. அரசியல் ரீதியாக பிரியங்கா காந்திக்கு இது ஒரு முக்கியமான மீள் வருகையாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச காங்கிரஸ் பிரியங்கா காந்தி பிறந்த நாளில் அதிரடி திட்டங்கள். வணக்கம். 2022 தோல்விக்கு பிறகு உத்தரப்பிரதேச அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த பிரியங்கா காந்தி இப்போது மீண்டும் மாநில அரசியலின் மையப்புள்ளியாக மாறியுள்ளார். இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு 2027 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து பரிவர்த்தன் பிரதிஜ்ஞை, மாற்றத்திற்கான உறுதிமொழி உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது. 1. 100 நாள் மக்கள் தொடர்பு திட்டம். இன்று முதல் அடுத்த 100 நாட்களுக்கு மாநிலம் முழுவதும் தீவிர மக்கள் தொடர்பு பணிகளை மேற்கொள்ள UP2H காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. நோக்கம்: கிராமப்புறங்களில் உள்ள அடித்தட்டு மக்களை சென்றடைவது. செயல்பாடுகள்: மகா பஞ்சாயத்துகள், மாவட்ட அளவிலான மாநாடுகள் மற்றும் தெருமுனை கூட்டங்கள் நுக்கட் சபாஸ் மூலம் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை பரப்புதல். 2. பரிவர்த்தன் பிரதிஜ்ஞை, பிளெட்ஜ் ஃபார் சேஞ்ச். 2027 காங்கிரஸ் கட்சியின் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அணி சார்பில் இந்த திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஓராண்டு திட்டம். இது 2027 தேர்தல் வரை நீடிக்கும் ஒரு நீண்டகால பயணமாகும். சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் சமூக நீதி தொடர்பான விழிப்புணர்வை கிராம அளவில் கொண்டு செல்வது இதன் முக்கிய நோக்கம். பிரியங்கா காந்தி திவாஸ். இன்று ஜனவரி 12, 2026ஐ பரிவர்த்தன் பிரதிஜ்ஞை திவாஸ், மாற்றத்திற்கான உறுதிமொழி நாள் என காங்கிரஸ் கொண்டாடுகிறது. 3. பிரியங்கா காந்தியின் தற்போதைய அரசியல் நிலை. 2026 2022இல் காங்கிரஸ் வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றதால் பிரியங்கா UP பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். ஆனால் தற்போது அவர் மீண்டும் முக்கியத்துவம் பெறுவதற்கு சில காரணங்கள் உள்ளன. வயநாடு வெற்றி. சமீபத்தில் வயநாடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று MP-யாக தேர்ந்தானது அவருக்கு புதிய உத்வேகத்தை தந்துள்ளதோடு அவரது அதிகாரத்தையும் அதிகரித்துள்ளது. அசாம் தேர்தல் பொறுப்பு. 2026இல் நடைபெறவுள்ள அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வு குழுவின் தலைவராக பிரியங்கா நியமிக்கப்பட்டுள்ளார். இது அவர் மீண்டும் தேர்தல் அரசியலில் முழுவீச்சில் இறங்கியுள்ளதை காட்டுகிறது. உத்தரப்பிரதேச காங்கிரசின் 100 நாள் திட்டம். முக்கிய அம்சங்கள். அம்சம். விளக்கம். துவக்க நாள் ஜனவரி 12, 2026. முக்கிய இலக்கு: சேவ் நரேகா மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பு. அரசியல் வியூகம்: சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி இருந்தாலும் காங்கிரசின் தனிப்பட்ட பலத்தை அதிகரித்தல். தலைமை: அஜய் ராய், உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் மற்றும் மாநிலத்தின் 20 முக்கிய மாவட்ட பொறுப்பாளர்கள். 2024 மக்களவைத் தேர்தலில் 6 இடங்களை வென்ற உற்சாகத்தில் இருக்கும் காங்கிரஸ் 2027 சட்டமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தியை மீண்டும் UP-யின் முகமாக முன்னிறுத்த திட்டமிட்டுள்ளது.